ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஞ்சு பழகு சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரம் சூடானோடனே இதில் வந்து 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கணும். மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் முழு மல்லி ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். ஒரு ட்ராப் ஆயில் கூட ஊற்றாமல் வெறும் சட்டியில் வறுக்க போகிறோம். அதாவது ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கறிக்கிடக்கூடாது, சிம்மிலே வச்சு தான் நம்ம வறுக்கணும். நல்லா இது வறுத்தோன்னே இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இந்த பவுடர், இந்த மசாலா தான் வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா வறுப்பட்டோடனே ஸ்மெல் வரும். அது வந்தோடனே தனியாக எடுத்து அரைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து சின்ன பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் வறுப்பட்டோன்னே இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அது வந்து நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் வந்து கோல்டன் எல்லோ கலரில் வரணும். ஸோ அது வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாடையும் போயிடணும். நல்லா வந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். கோல்டன் எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதையும் வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதை வதக்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து அதே மாதிரி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். தக்காளி தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் மசாலாவை வந்து 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாடை வந்து நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதில் வந்து ஆயிலில் வதக்கும்போது சிக்கன் வந்து இன்னும் சாஃப்டாக தான் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் வந்து சாட் பண்ணணும். உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சிக்கனை வந்து வேக வைக்கிறதுக்காக. நமக்கு வேணும்னா தண்ணி வேணும்னா நம்ம இன்னும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை ஹை ஃப்ளேமில் 3 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுருக்கேன். இப்போ வந்து 3 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஆனால் தண்ணி வந்து நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ எனக்கு வந்து தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இதை வந்து வற்ற வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து அதே மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி ஹையில் வச்சுருக்கேன். இங்கிட்டு இது வந்து தண்ணி வற்ற 3 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கணும். பூண்டு வந்து நான் ஒரு 6-7 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கறிகிராமல் நல்லா அதை லைட் ப்ரௌன் கலரில் பூண்டு வர வரைக்கும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 வரமிளகா ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வந்து அதே மாதிரி வரமிளகாவை கருக விடாமல் நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அதுவும் வந்து அந்த கருவேப்பிலை முருகலாக ஆகிற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி சுண்ட வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சிக்கனோடு சேர்ந்து இந்த நம்ம போட்ட எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை நம்ம போட்டுக்கணும். அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்குறதுக்காக இந்த மல்லித்தலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் செமி சாலிடு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. முன்னாடி ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சியே மாறி செமி சாலிடில் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கே. இதை வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு கிரேவி. ஸோ நம்ம கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு மல்லித்தலை வந்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது.